ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே ரோகிணி வந்து மீனாக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் பேசுறதுக்காக வந்திருப்பா. நீங்கள் 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ணணும், நான் எப்படியாவது என் ஹஸ்பண்ட் கூட சேரணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே மீனை திட்டி விட்டுருவா. நீ உன் புருஷன் கூட சேர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மிரட்டுற மாதிரி பேசுவா. நாளைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் வரும், அப்போ நீங்கள் என்கிட்ட வர வேண்டிய நிலைமை வரும்னே. பார்த்தியா, இதுதான் உங்களோட புத்தி, நம்மளை மிரட்டுறாங்க பார்த்தியான்னு சொன்னோடனே, நாங்கள் மிரட்டல, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது நான் தானே வருவேன், எனக்கு எதாவது நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னப்ப நீங்கள் பண்ண தப்பு, அப்படி உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லிட்டு ஸ்ருதி மீனாவும் காட்டமாக சொல்லி அனுப்பிடுவாங்க. இங்கே மீனா வீட்டுக்கு வந்தால் பாட்டி வந்திருப்பாங்க. பாட்டியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுவாங்க. அண்ணாமலைக்கும் ஷாக் ஆகிடும். என்னம்மா நீங்கள் வந்திருக்கனோடனே நீ தான் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு சொன்னோடனே எங்கள் 2 பேருக்கு ஒன்றுமே புரியாது. அவளுக்கு 100 இலையில தப்பியிருக்கா, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. மீனாவுக்கு வந்து இப்படி ஆச்சு, நீ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு முத்துவையும் திட்டுவாங்க. முத்து வந்து நான் அந்த நேரத்தில் இல்லவே இல்லை பாட்டின்னு சொன்னோடனே மீனாவை கூப்பிட்டு வச்சு பாட்டி வந்து கவனிப்பாங்க. எப்படிமா இருக்க, இப்போ பரவாயில்லையா, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமேட்டா அண்ணாமலை பேர் இந்த விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ரோகிணியோட விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும், இதையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்லன்னு சொன்னோன்னே இதை யாரு சொன்னது, ஸ்ருதியை பார்ப்பாங்க. ஸ்ருதி சொல்லுவா, இல்லை இல்லை நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயா வந்துட்டு நான் தான் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்கே வர சொன்னேன்னு சொன்னோன்னே முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒன்றும் புரியாது. இவங்க எதுக்கு இப்போ வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பெரியவங்கெல்லாம் அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், அவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கணும்னு சொன்னோடனே இவங்க ஏன் என்ன திடீர்னு இவ்வளோ பாசம் கொடுக்குறாங்க, அதுவும் பாட்டி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவ விஷயத்தில் ரோகிணி விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், அவளை அறுத்து விட்டு என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முத்து சொல்லுவான், ஓ இதுக்கு தானான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் சொல்லிட்டு மீனா பிடிச்சி திட்டுவாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லுவாங்க, மீனாவை திட்டாத, அவள் வந்து கெட்டது செய்யலாம், அவளுக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு பார்த்துக்கிட்டு அவள் சொல்லலை, இதில் மீனா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே ரவி வருவான். ரவி வந்து என்ன பாட்டி சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்கன்னு சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க, பாட்டி வந்து ரோகிணி விஷயமா தான் வந்திருக்காங்க. ஓ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனோஜ் வருவான். மனோஜ் வந்தோடனே பாட்டிக்கு ஒன்றுமே புரியாது. மனோஜ் அழுவ ஆரம்பிச்சிட்டா. பாட்டி என்ன ஏமாந்துட்டேன் பாட்டின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான். பார்த்து பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்படி எல்லாமா ஒரு பொண்ணு ஏமாத்துவா, இவ்வளோ ஏமாத்துக்காரியாக இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமேட்டா விஜயா சொல்லுவா, இல்லை நான் என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோன்னே பாட்டி அண்ணாமலையெல்லாம் சொல்லுவாங்க, இது அவனோட வாழ்க்கை, அவன் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனு சொல்லுவான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி அதோட நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போகும்போது முத்துக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, மீனா வந்து உனக்கு கிடைச்ச பொக்கிஷம், இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கும்போது தான் மீனாவோட அருமெல்லாம் புரியும், அவளை பார்த்துக்கோ, அவகிட்ட சண்டை போடாத சொல்லிட்டு போயிடுவாங்க. முத்து வந்து மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக அல்வா செய்கிறேன்னு சொல்லிட்டு போவான். அல்வா செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அல்வாவும் கிண்டிடுவான். இதெல்லாம் பார்த்தோன்னே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் கோவம் வந்துடும். இவன் பற்றியா நான் வேதனைப்படுறதை பார்த்து வேணும்னே இவன் வந்து சந்தோஷப்படுறதுக்காகவே ஸ்வீட் செய்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே முத்து வந்து அல்வா நீங்கள் எல்லாம் உட்காருங்க, நான் அல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அல்வா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்ருதிக்கும் மீனாக்கும் வாயில வச்சு விட்டுருவோம். அவங்க 2 பேர் வாயும் ஒட்டிக்கும். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு விஜயாவையும் கூப்பிடுவோம். விஜயா வந்துட்டு எனக்குலாம் வேணாம், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. அவங்க வாயிலையும் வச்சு விட்டுருவோம். எல்லாருக்குமே வாய் ஒட்டிக்கும். அண்ணாமலை அவர் வேறு. அண்ணாமலை வந்தோடனே அவர் வாயிலையும் வைக்க போவான். எல்லாரும் வாயில் இருக்கிறத துப்பிட்டு வந்துட்டு, ஐயோ அதை வாயில் வச்சிடாதீங்க, வாய் ஒட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் பழையபடி சமாதானம் ஆகிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அடுத்த நாள் பார்த்தாக்கா விஜயம் ரோகிணி இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் போட்டு உடச்சிருவாங்க. உடச்சிட்டு அவள் இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் கிழிச்சு மனோஜ் கிட்ட கொடுத்து எரிக்கவும் சொல்லுவாங்க. மனோஜ் கரெக்டாக எரிச்சுன்னு இருக்கும்போது ஃபினான்ஸில் வாங்கினாலே அவர் வந்துட்டு ஓ கரெக்டாக இந்த டைம் பார்த்து நான் வந்துட்டேன்னா சரி, என்ன என் பணத்துக்கு என்ன பதில் சொல்லுங்க சொல்லுவாள். அதான் சொல்லிட்டோம்ல சொன்னோடனே இவரோட ஒய்ஃபை நம்பி தான் கொடுத்தா. அவங்க ஒய்ஃப் பயங்கர டேலண்ட்டு, பட் இப்போ அவங்க வந்து இவர் கூட இல்லை, இவரை நம்பி எல்லாம் நான் கொடுக்கவே இல்லை, இவருக்கு வந்து எந்த ஒரு கேப்பபிலிட்டியும் இல்லை, அவர் ஒய்ஃப்க்கு இனி கல்யாணம் ஆனது கூட தெரியாமல் வளர்ந்து இருக்கிறேன், இந்த மாதிரி முட்டாள் இல்லாமல் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே விஜயாக்கும் வந்து இந்த காசுக்கு நான் ஷூரிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட வருவான். போட வந்தோடனே முத்து வந்து, ஓ இதான் உன் பிளானா, இதுக்கு தான் நீ பிளான் பண்ணி வந்தியான்னு சொல்லுவாங்க. ஸ்ருதியும் சொல்லுவாங்க, ஆண்டி அதெல்லாம் நீங்கள் ஷூரிட்டி கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை, போடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.